A grand welcome to the Stenton Abbey summary. அதோட டைட்டில் பாருங்களேன். Lines compose a few miles above Stenton Abbey on revisiting the banks of the Wye during a tour July 13, 1798. 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு நதியை அவர் விசிட் பண்ணுறாரு. அந்த விசிட் பண்ணுற நதியை தான் இங்கே பேசுகிறார். அது எப்படி டாபிக் பண்ணுறாரு பாருங்களேன். 5 years have passed, 5 summers with the length of 5 long winters, and again I hear these waters rolling from their mountain springs with a soft inland murmur. Once again. அவ்வளோதான் சார். பாருங்கள், இதான் அந்த போயத்துடைய ஓப்பனிங் லைன். அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஓப்பனிங் லைனில் மெதுவாக வந்து ஒன்றா சொல்லிட்டு வருவார். அந்த லேண்ட்ஸ்கேப்பை சொல்லுவார். தீஸ் பியூட்டிஃபுல் ஃபார்ம்ஸ் தோ a long absent have not been to me as is a landscape to a blind man's eye. பாருங்க, சரியான லைன். பிளைண்ட் மேன்ஸ் ஐ. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இவருடைய சாயலை வந்து நீங்கள் பார்க்கலாம். அவரும் ஒரு நேச்சுரல் போயிட்டு தான். நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் லுக் பினீத் த வுட்ஸ் பிஹைண்ட். அப்போ அது சொல்லக்கூடிய விதத்தை பாருங்களேன். நோ டைம் டு சிட் அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். டைமே இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் டைம் இல்லை தெரியுமா? எல்லாருமே பிஸியாக இருக்கும். எவ்ரிபடி ஆர் வெரி 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 பிஸி. அப்போ தான் இங்கே சொல்கிறார் ஒரு பிளைண்ட் மேன்ஸ் ஐஸ். இந்த கண்ணை என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் பிளைண்ட் மேன்ஸ் ஐஸ். குருடனுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். இயற்கையை நம்ம பார்க்கலைன்னா குருடனுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த பேரா பாருங்களேன். இஃப் திஸ் பி பட் அ வைன் பிலீஃப். நம்பிக்கை, நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சரியாக பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக கொண்டு வர்றார். அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால தான் பாருங்கள், ஆஃப் ஜாய்லெஸ் டே லைட். ஜாய்லெஸ் டே லைட். என்றைக்குமே வந்து வெளிச்சம் வந்து அவ்வளவு ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயம். பட் சில நேரங்களில் இயற்கையை பார்த்து நீ ரசிக்கலைன்னா அது என்ன சொல்கிறான்? இட் இஸ் அ ஜாய்லெஸ் டே லைட் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி லாஸ்ட் லைன்ஸ் பாருங்களேன், பேஜ் நம்பர் 20. ஃபார் ஃபியூச்சர் இயர்ஸ் அண்ட் ஸோ ஐ டேர் டு ஸ்கோப் அப்படின்னு சொல்லி அருமையாக கொண்டு வர்றார். ஸோ இஸ் ஆக்சுவலி பிரிங்கிங். அது பேஜ் நம்பர் 21 பாருங்கள். அப்படியே சொல்லிகிட்டே வருவார். I came among the hills when, like a roe, I bounded over the mountains by the slides of the deep rivers and lonely streams. Wherever nature lead more like a man. நிறைய இருக்கு இயற்கையில், எவ்வளோ நிறைய இருக்கு. ஆனால் நாம் பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப இருக்குது. அப்போ தான் சொல்கிறார். அந்த கண்ணை மீண்டும் சொல்லுவார் ஒரு இடத்துல இந்த பேஜில். Unborrowed eyes, unborrowed from the eyes, that time is past. சொல்லிட்டு, and all its aching joy are now no more. அதே சைல்டுஹுட், அதே மேன்ஹுட், அதே ஓல்டு ஏஜ். அதான் வர்ஸ்வர்த். ஓல்டு ஏஜில் ரசிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் ரசிக்காமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதான் ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார், ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்ட். அண்ட் ஆல் இட்ஸ் ஏக்கிங் ஜாய் அண்ட் நவ் நோ மோர். அண்ட் ஆல் இட்ஸ் டிசி ராப்சர்ஸ் ஹாப்பினஸ். டிசி ராப்சர்னா ஹாப்பினஸ். ஆன் மோன் ஆர் மம்மர். அழுதவும் முடியாது, புலம்பவும் முடியாது. வாழ்க்கை மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் அபேண்டன்ஸ் ரீகன்சர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படி ஸ்பிரிட்ஸ் ஆஃப் த டிலே பற்றி அவர் சொல்லுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா, he just was going on with many things, for joy to joy. மனிதனுடைய சந்தோஷம் டு சந்தோஷம்,
அட்டை பக்கம் டு அட்டை பக்கம் சொல்கிற மாதிரி அவருங்க புக்கிங் பண்ணிகிட்டே இருக்கார். எப்படி சொன்னார்? ஒர்ஷிப் த நேச்சர், நேச்சரை ஒர்ஷிப் பண்ணுங்க. ஒன் அண்ட் ஒன்லி திங் யூ ஹாவ் டு ஒர்ஷிப் த நேச்சர், நேச்சர் கிவ்ஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொன்னார். இஃப் சாலிட்யூட் ஆர் ஃபியர் ஆர் பெயின் ஆர் கிரீஃப், எது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா, நல்ல ஒரு அருமையான ஒரு மவுண்டன்கிட்ட போங்க, நில்லுங்க, வேடிக்கை பாருங்கள். ரிவர்கிட்ட போங்க, நில்லுங்க, வேடிக்கை பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பிகம் வெரி மச் ஹாப்பி. இட் இஸ் அ சர்வீஸ், நேச்சர் இஸ் டூயிங் த சர்வீஸ் அப்படிங்கிற விஷயத்தை அவர் கொண்டு வர்றார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறார், மோர் டியர் போத் ஃபார் தெம் செல்ஃப் அண்ட் ஃபார் தை சேக் சொல்லிவிட்டு அப்படியே மூவ் பண்ணுறார். ஓகேங்களா? இதுதான் டின்டன் அபே லைன்ஸ். ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த நதியை ஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய WYE இந்த ரிவரை போய் மீண்டும் சந்திக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்கிறாரு. ஸோ ரொமான்டிக் ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பிகின் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னதான் ஒரு லிரிக்கல் பேலடை நம்ம பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த போயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆஃப் த 2 poems த சுப்ரீம் வால்யூம் இதை நம்ம பார்க்குறோம், இந்த டின்டன் அபேயில் பார்க்குறோம். இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லிரிக்கல் பேலன்ஸில் இருக்கக்கூடிய கடைசி போயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் டின்டன் அபே. ஸோ இதை வந்து ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். இது வந்து ஒரு ட்ராமட்டிக் மோனோலாகாக இருக்குது. இது எப்படி இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஆக்சுவலி லைக் அ ட்ராமட்டிக் மோனோலாக். இட் இஸ் அன் அன்ரைம்டு அயாம்பிக் பென்டாமீட்டராக இது இருக்குது. இந்த ரிவரை வந்து எப்போ அவர் விசிட் பண்ணுறாருன்னா 1793 ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறாரு. 5 வருடத்துக்கு வர 1798 2வது விசிட் பண்ணுறாரு. இதை நீங்கள் நல்லபடியாக நோட் பண்ணிக்கணும். அப்போ செகண்ட் டைம் விசிட் பண்ணும்போது யார் கூட அவர் போகிறார் அப்படின்னு கேட்டால் அவருடைய தங்கை டோரத்தியோட போயிட்டுருக்காரு. இந்த கதையை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க, உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ the Tintin Abbey gave him more pleasure than other poems. மற்ற போயத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த போயம் வந்து அவருக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கிறதாக அவர் வந்து எப்பயுமே சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நோ போயம் ஆஃப் மைன் வாஸ் கம்போஸ்ட் அண்டர் த சர்க்கம்ஃபரன்ஸ் மோஸ்ட் ப்ளசன்ட் ஃபார் மீ ரிமெம்பரிங் தென் திஸ். இந்த டின்டன் அபே எழுதின அளவுக்கு வேறு எந்த போயத்தையும் நான் எழுதலை அப்படின்னு சொல்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாரு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அவருடைய ரீடர்ஸ்க்கு கொடுக்குறாரு. ஓகே, அப்போ தான் சொல்லுவார், த கிட்ஸ் திஸ் போயம் சீம்ட் அ போயம் ஃபுல் ஆஃப் டார்க்னஸ். ஜான் கீட்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த போயம் சாதாரண போயம் இல்லை, இட் இஸ் ஃபுல் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொன்னார். வாட் இஸ் மென் பை டார்க்னஸ்? பார்த்த விஷயம், டார்க்னஸ்னால் என்ன சார் அப்படின்னு சொன்னால் சிம்பிளான ஒரு விஷயந்தான், மிஸ்டிசம் என்று சொல்வார்கள். மிஸ்டிசம்னா சாதாரணமாக உடனே முடிவு பண்ண முடியாது. மிஸ்டிசம்னா உடனே முடிவு பண்ண முடியாது. அந்த மிஸ்டிசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏக்கிங் ஜாய்ஸ், டிசீவ், ராப்சர், 5 long years, 5 வருடங்கள். அந்த 5 வருடங்கள் சொல்கிறது வந்து அதெல்லாம் கம்பேர் பண்ணுறாரு, ஒரு கம்போஸ் பண்ணுறாரு, ஒரு கான்ட்ரடக்ஷன் பண்ணுறாரு, ஒரு என்ன பண்ணுறாருன்னா ஒரு எலாஸ்டிக் மாதிரி எடுத்து உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, சவுண்டிங் கேட்டராக்ட், ஹாண்டட் மீ லைக் ஹாண்டட் மீனா பிசாசு. மனசை எதெல்லாம் வந்து நம்மளுக்கு தச்சுக்கிட்டு இருக்கோ மனசுக்குள்ளே, அது பூராமே என்னதுன்னா இட் இஸ் நத்திங் பட் த சிம்பிள் திங், இட் இஸ் நத்திங் பட் த கிரேட்டஸ்ட் டெவில். இந்த டெவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டிசையர் டெவலாக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் குட் கார்டியன் ஏஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை இவர் கொண்டு வர்றாரு. பேஷன், த ஃபால் ஆஃப் ராக், த மவுண்டன் அண்ட் டீப் அண்ட் க்ளூம் வுட். அந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய பாறைகளை பற்றி, அழகை பற்றி சொல்கிறாரு. அந்த நதி ஓடக்கூடிய காட்டு இடங்களை பற்றி சொல்லும் போது வுட்டை பற்றி சொல்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய கலரை பற்றி சொல்கிறாரு. ஸோ இஸ் ஜஸ்ட் டாக்கிங் ஆன் ஸோ மெனி திங்ஸ். சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறாரு, ஹி ஃபீல்ஸ் அப்பிடைட் அண்ட் ஹி ஃபெல்ஸ் இன்டு தி லவ். அந்த இயற்கையோட ஒரு லவ்வில் விழுந்துறாரு. அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே ஒரு ரீபேக் மெமரி. வென் ஹி வாஸ் அ பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தன்னுடைய
பருவத்திலேருந்து குழந்தை பருவத்துக்கு தவிர்த்து ஐ லவ் த நேட்டிவ் வெரி மச் சொல்லிட்டு த ஸ்டில் சேட் மியூசிக் ஆஃப் ஹியூமனிட்டி. ஆனால் பல நேரங்கள் இவர் என்ன கேட்குறாரு, நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு, இருந்தாலும் மனிதனுடைய சோகத்தை மட்டும்தான் நம்ம கேட்க முடியுது. இதுக்கு ஒரு வேர்டு, அருமையான வேர்டு இருக்குது, ஈச் அண்ட் எவ்ரி மேன் சிட் அண்ட் க்ரோ. இதை யார் சொல்லுவார்னா டெனிசன் சொல்லுவார். உங்களுக்கு சார் மிஸ்டர் ராஜேஷ் சார் நடத்தியிருப்பார், யுலிசஸை பற்றி நடத்தியிருப்பார், ஓகேங்களா? அதே டெனிசன் தான் இங்கே சொல்லுவார், ஈச் மேன் சிட் அண்ட் க்ரூ. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் பக்கத்தில் உட்காண்டா எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, உனக்கு கஷ்டமா, உனக்கு என்னையா ராசா. அப்போ தான் மற்றவன் நினப்பான், ஓ எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது போல, நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு நினச்சோம், ஆனால் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இங்கே வந்து பேசுகிறாரு. அடுத்து பாருங்கள், இதோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு நிறைய சொல்கிறாரு, ஸ்பிரிட்டை பற்றி சொல்கிறார், இதோட செட்டிங்ஸ் எப்படி இருக்குது. சரி, இப்போ வந்து டிண்டன் நபியை பற்றி சொல்லியாச்சு. சிம்பிளான ஒரு விஷயம், சம்மரி வேறு ஒன்றும் இல்லை. 5 வருடத்துக்கு முன்னாடி 1793 இந்த ரிவருக்கு வராரு. அந்த ரிவருக்கு வரும்போது சுற்றியில் பார்க்குறாரு, அங்கே நிறையா பாறைகள் இருக்குது, தண்ணி இருக்குது, சுற்றியில் வந்து மரஞ்செடி கொடிகள்லாம் இருக்குது. ஆனால் 5 ஆண்டுகளில் பார்க்கும்போது தூரத்தில் ஸ்மோக் இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு, அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை கொஞ்சம் அழிச்சிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய தண்ணியோடைய இது மாற்றமாயிடுச்சு, அது பியூரிட்டி போயிடுச்சு. அப்புறம் என்ன அர்த்தம்னா அந்த ஃபேக்ட்ரியில் உள்ள கழிவுகள்லாம் இதுக்குள்ளே வந்து மறைமுகமாக உள்ளே நுழையுது அப்படிங்கிற விஷயத்தை தான் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் சொல்கிறாரு. அதே நேரத்தில் இங்கே ஓடக்கூடிய தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த ஓசை குழந்தையாக இருக்கும் பொழுது அல்லது 5 வருடத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் போது கேட்ட ஓசையை காட்டிலும் மாறுபட்டு இருக்குது. ஸோ இந்த சவுண்டை கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, ஸ்டில் சேட் சாங் ஆஃப் ஹியூமனிட்டி. மனிதனுடைய நேயத்தை, மனிதனுடைய கஷ்டத்தை உணர்த்தக்கூடிய விதமாக இது இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து சொல்கிறார். சரி, அப்போ தான் என்ன பண்ணுறான்னா, இதோட சமரியோடைய செட்டிங்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இட் ஜஸ்ட் சேஸ் இட் இஸ் ஹேவிங் த செட்டிங்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். ஒரே வார்த்தை இந்த ரிவரை பற்றி சொல்லுது, டிண்டன் அபேயை பற்றி சொல்லுது. இது டிண்டன் அபேன்னா என்ன சொன்னால், ஒரு காலத்தில் ஒரு 13வது நூற்றாண்டு வாக்கில் பார்த்திங்கன்னா புத்த பிச்சுகள்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி பார்த்திங்கன்னா மோனாக்ஸ் இந்த இடத்துல வந்து பெரிய கோட்டையை கட்டி இருந்திருக்காங்க. அவங்க காலப்போக்கில் அழிஞ்சிட்டாங்க. அவங்க விட்டுட்டு போனது தான் இந்த ஆபி. அதனால தான் இதுக்கு என்ன பேர் இருக்குது, டிண்டன் ஆபி என்று இதுக்கு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. ஓகேவா, ரைட். இது நேச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இதில் வந்து ஃபிலாசபிக்கல் ஆஃப் மியூசிக் இருக்குது, அண்ட் இட் இஸ் அன் அட்ரஸ் டு ஹிஸ் சிஸ்டர் இருக்குது. இதுக்கு ஒரு கன்க்ளூஷனை கொடுக்குறாரு. The later part of the poem he addressed to his sister because nature gives hope. இல்லை ஃபிலாசபி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், ஹியூமனுக்கும் நேச்சருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை பற்றி பேசுகிறாங்க. இல்லை நேச்சர் எப்படி சார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டால், ஒரே விஷயந்தான், மனிதன் கஷ்டப்படுற நேரமெல்லாம் அவனுடைய மனசை உள்ள காயத்தை என்ன பண்ணுது, குளிர வைக்கிது, ஆற வைக்கிது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதோட செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிவர் தான் இதோடைய செட்டிங்ஸு. ஓகேலா, இதோட இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக பார்த்துக்கலாம். சரி, ஓகே. அடுத்து இதில் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், மெட்டீரியலில் பார்த்துக்குங்க. ஓகேலா, இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய டிண்டன் அபே லைன்ஸ். இதை வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க போதும். தேங்க்யூ.